ஐயா வைகுண்டர் தோன்றுகிறார். ஒரு எளிய பனையேறி குடும்பத்தில் பிறந்தவர். அவருக்கு பிறந்தவுடன் அவருக்கு வைக்கப்பட்ட பெயர் முடிசூடும் பெருமாள் அப்படிங்கிறது. உடனே சண்டைக்கு வந்துட்டாங்க. முடிசூடும் பெருமாளா, இவன் முடிசூட போறானா, என்னடா அந்த மாதிரிலாம் பேர் வைக்கிறீங்க, இப்படியெல்லாம் உன் சாதியில பேர் வைக்கக்கூடாது, இந்த பேரை மாத்து அப்படின்னு மல்லு கட்டுறான். மல்லு கட்டினதனுடைய விளைவா முடிசூடும் பெருமாள் என்கிற பெயரை ஒதுக்கிவிட்டு முத்துக்குட்டி என்று பெயரிடுகிறார்கள். முத்துக்குட்டி வளர்கிறார், ஒரு திருமணம் செய்து கொள்கிறார். அவர் திருமணம் செய்து கொண்ட பெண் அவருடைய முறை பெண். அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி அந்த கணவர் காச நோயினால் இறந்து விட்ட காரணத்தினால் இரண்டாவது கணவனாக முத்துக்குட்டியை திருமணம் செய்து கொள். அப்ப முத்துக்குட்டிக்கு முதல் திருமணம், அந்த அம்மையாருக்கு இரண்டாவது திருமணம். இதுல பேதம் வேறுபாடுகள் பார்க்கப்படவில்லை. முத்துக்குட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது. திருச்செந்தூருக்கு போகிறார். அங்கே கடலில் முழுக்காடிய பிறகு அவருக்கு இந்த அராஜகங்கள் அழுத்தங்கள் எல்லாம் தாங்கவில்லை. இதை சரி கட்ட வேண்டும். எப்படி சரி கட்டுறது? சும்மா எந்திரிச்சு நின்று சொன்னா எளிய சாதி பயல பனையேறும் சிறங்கே அப்படின்னு அவரை திட்டுறாங்க. பனையேறும் சிறங்கே அப்படின்னு திட்டுறான். அவர் சும்மா சாதாரண ஆளா அதை சொன்னா கேட்க மாட்டான். அதனால இவர் திருச்செந்தூர் கடல்ல குளிக்கிறதுக்கு போனவர் 3 நாள் கழிச்சு அடையாளம் இல்லாமல் இருந்து விட்டு பிறகு வருகிறார். வரும்போது நான் திருமாலின் அவதாரம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். அதனால நான் நாராயணனுடைய அவதாரம், வைகுண்டர் என்று இறைவன் என்னை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லி வருகிறார். வந்து அவர் சொல்றாரு, நீங்க பேய் வழிபாடு செய்ய வேண்டாம். அதுவரைக்கும் உங்களுக்கு சாமிங்கிறது எளிய சாமிகள் தான். பேயை வழிபட்டார்கள், பேயோட்டினார்கள், மந்திரங்கள் சொன்னார்கள், மந்திரவாதிகளினுடைய துணையை தேடினார்கள், இரத்த பலி கொடுத்தார்கள், இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆகையினால் இவர்களை எளிய மக்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆகையினால் இவை எதையும் செய்ய வேண்டாம். இரத்த பலி வேண்டாம், மந்திரவாதிகள் வேண்டாம், பேய் வழிபாடு வேண்டாம், ஒரு கடவுள் தான் அப்படின்னு இவர் சொல்றார். சொல்லும்போது இது பெரிய பரவலாக்கம் பெறுகிறது. மக்கள் இவரை ஆதரிக்கிறார். ஏன் பெருமாளினுடைய அவதாரம் என்று இவர் சொன்னார்? ஏனென்றால் புராண மரபுகளில் என்ன இருக்கிறது என்றால், பெருமாள் 10 அவதாரம் எடுப்பார். 10 அவதாரங்களில் 9 அவதாரங்கள் ஏற்கனவே எடுக்கப்பட்டு விட்டன. இன்னும் ஒரு அவதாரம் பாக்கி இருக்கிறது. அது கல்கி அவதாரம். அந்த கல்கி எப்போது அவதரிப்பார் என்றால் கலிபுருஷன் வரும்போது. அதாவது கலிபுருஷன், கலி நீசன் என்கிறவன் அதர்மத்தினுடைய அநீதியினுடைய அடையாளம். அநீதி என்றைக்கு பெருக்கிறதோ, தாங்க முடியாமல் தாண்டவம் ஆடுகிறதோ, அன்றைக்கு நான் கல்கியாக அவதரிப்பேன் என்று பெருமாள் சொல்லி இருக்கிறார். புராண கதைகள் அப்படித்தான் நம்ப வைக்கின்றன. ஆகையினால் அவன் பொருளை எடுத்தே அவனை போடுறது அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதனால 10வது இடம் காலியா இருக்கு, ஸ்லாட்டு காலியா இருக்கு. அந்த ஸ்லாட்டுக்குள்ள போய் பொருந்திடுறாரு. 10வது அவதாரமாக கல்கியாக கலிநீசனை ஒழுங்கு செய்வதற்காக வந்தேன் என்று சொல்லுகிறார். கலிநீசன் யாரு? அவர் அந்த அவதார பொறுப்பு எடுத்துக்கொண்ட போது அங்கே ஆண்டு கொண்டிருந்த திருவனந்தபுரம் அரசனாகிய சுவாதி திருநாள் தான் அந்த கலிநீசன். அப்ப அந்த அரசனுடைய அட்டூழியங்களை போக்குவதற்காக அவதாரமாக வந்தேன் என்று சொல்லி இவர் வருகிறார். அவன் சும்மா இருப்பானா? இவரை தூக்கிட்டாங்க. என்ன சொல்லிட்டார் இவரை எதுக்கு தூக்குற அப்படின்னா, இவர் என்ன சொல்றாரு, நான் தான் நாராயணங்கிறார். நாராயணனுடைய அவதாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நாராயணன் அர்த்தம். நான் தான் பெருமாள், நான் தான் பத்மநாபன். அவன் யாரு? மன்ன ஸ்ரீ பத்மநாப தாசன். இவர் பத்மநாபன், அவன் பத்மநாப தாசன். அவன் எப்படி பொறுப்பான்? ஒரு எளிய பனையேறி நாடார் தன்னை இறைவனாக்குவதும், அரசன் அவருடைய அடிமையாக இருந்து இந்த நாட்டை ஆழ்வதும், இது என்னடா அநியாயமா இருக்குன்னு அவன் நினைப்பானா இல்லையா? ஆகையினால இவரை தூக்கி கொண்டு போய் சிறையில் வைக்கிறாங்க. ஒரு 110 நாள் சிறையில் இருக்கிறார். பிறகு இவரிடம் கைச்சீட்டு எழுதி கொண்டு இவரை விடுவிக்கிறார்கள். இவரை பல்வேறு விதமாக கொடுமைப்படுத்துகிறார்கள். அதற்கெல்லாம் இவர் ஒன்றும் அசரவில்லை. அப்ப இறைவனிடம் முறையிடுகிறார். இறைவன் 3.25 மாதம் உன்னை துன்பப்படுத்துவார்கள், பொறுத்துக்கொள், பிறகு நீ உன்னுடைய புகழ் பரவும் என்று சொன்னதாக அவருடைய அந்த அகில திரட்டில் இடம்பெறுகிறது.
அப்ப இவர் பொறுத்து கொண்டு வெளியில் வருகிறார். அவன் சீட் எழுதி கொடுக்கிறான். அவன் சீட்டு என்ன எழுதி கொடுக்க சொல்றான்? ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கிணைக்க மாட்டேன், என்னுடைய சுயசாதியோடு மட்டுமே நான் சம்பந்தம் வைத்துக் கொள்வேன், வேறு சாதிகளை எல்லாம் ஒருங்கு திரட்ட மாட்டேன், ஒடுக்கப்பட்ட சாதிகளை ஒருங்கு திரட்ட மாட்டேன் என்று எழுதி கொடுத்து விட்டு போ அப்படின்னு சொன்னா இவரும் சரின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறார். வெளியில வந்து அவன் பாட்டுக்கு எசப்பாட்டா பாடிக்கிட்டு இருக்கார். எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செய்ய மாட்டேன், திரட்ட மாட்டேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்தாரே தவிர செஞ்சது பூரா அதுதான். அவனை வாவான்னெல்லாம் திரட்டல.